ஹரே கிருஷ்ணா. 10வது ஸ்லோகம் பார்க்கலாம். பிரம்மண்யாதாய கர்மாணி சங்கம் தியாத்வா கரோதிய லிப்யதேன சபாபனே பத்ம பத்ரம் இவாம்பஷ. இங்கே பிரம்மணினா கிருஷ்ண உணர்வுன்னு பொருள். இந்த 3 குணத்தில் மொத்த கலவை பிரதானன்னு தெரியப்படுது. இப்போ அதன் வெளிப்பாடு தான் இந்த ஜட உலகம். சர்வம் ஏத்த பிரம்ம தஸ்மாத் ஏதத் பிரம்ம நாம ரூபம் அன்னம் ச ஜாயத்தே என்ற வேத வாக்கியங்களும் மம யோனி மகத் பிரம்ம எனும் பகவத்கீதையின் வாக்கியமும் இந்த உலகத்தில் இருப்பவர் எல்லாமும் பிரம்மனின் புறத்தோற்றங்கள்னு குறிப்பிடப்படுது. மேலும் இதோட விளைவு வெவ்வேறு விதத்தில் தோன்றியுள்ள போதிலும் அவை காரணத்திலிருந்து வேறுபடாமல் இருக்கிறது. எல்லாமே பரபிரம்மனான கிருஷ்ணருடன் தொடர்புடையதுன்னு, அதனால் எல்லாமே அவருக்கு மட்டும்தான் சொந்தமானவை என்றும் ஈஷோபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாமே கிருஷ்ணருக்கு சொந்தமானவை என்றும் அது எல்லாவற்றுக்கும் உரிமையாளர் என்றும் அந்த காரணத்தினால எல்லாமே அவருடைய தொண்டில் ஈடுபடுத்த வேண்டும் என்றும், யார் ஒருவர் பக்குவமாக அறிகிறாரோ அவர் இயற்கையாகவே தனது செயல்களினாலும் விளைவுகளால் பாதிக்கப்படாதவங்களா ஆறாங்க. ஒரு குறிப்பிட்ட வகையான செயலை செய்வதற்காக இறைவனால் அளிக்கப்பட்ட பரிசான இந்த ஜட உடலையும் நாம் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்த முடியும். நீரிலே இருந்தாலும் சரி, தாமரையில் நனையாமல் இருப்பது போல கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்தப்படும் உடலும் பாவ விளைவுகளின் களங்கத்திற்கு அப்பாற்பட்டதாகும். பகவானும் கீதையில் கூறுறாங்க, மயி சர்வாணி கர்மாணி சனன்யஸ்ய, எல்லா செயல்களிலும் என்னிடம் ஒப்படை. எனவே தான் முடிவு என்னன்னா, கிருஷ்ண உணர்வற்றவங்க ஜட உடல் மற்றும் புலன்களின் அடிப்படையில் செயலாற்றாங்க. ஆனால் கிருஷ்ண உணர்வினோ உடல் கிருஷ்ணருடைய சொத்து என்பதனால அது கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்த வேண்டும் என்ற ஞானத்துடன் செயல்படுது. ஹரே கிருஷ்ணா.